இந்திய அரசு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னா அது நமக்கு 100% வெற்றி கிடைக்கணும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு? பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் தான். அதுக்கு முன்னாடி பதிலடி கொடுத்தோம். அது என்னன்னா, சிந்து நதி நீர் இருக்கு இல்லையா, அது பாகிஸ்தானுக்கு போவிடாம தடுத்து நிறுத்திட்டோம். அந்த சிந்து நதி நீரை ஏன் நம்ம முழுமையாக நம்ம இந்திய நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய யோசனையை முன் வச்சு அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளையும் நம்ம இந்திய அரசு எடுத்துட்டாங்க. அதாவது காஷ்மீர்லேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் ஃபுல்லாக இந்த சிந்து நதியை பயன்படுத்த போகிறோம். 113 கிலோமீட்டர் அளவுக்கு கால்வாய்களை உருவாக்கி அந்த கால்வாய்கள் மூலமாக இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அத்தனை விளைச்சல் நிலங்களுக்கும் சரி நீர்மின் உற்பத்திக்கு பயன்படுத்த போகிறதா நம்முடைய இந்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளில் இந்த 113 கிலோமீட்டர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அணைகள் இருக்கக்கூடிய நீர்களுக்கும் இந்த சிந்து நதியில் கொண்டு சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய திட்டத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு இடையில இந்த பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தானில் இந்த தண்ணியை நிப்பாட்டுறதுனால, இந்த சிந்து நதியை நிறுத்துறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பாலைவனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய மின்சார தேவை இருக்கு இல்லையா, அதில் 1/3 பங்கு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதியின் மூலமாக தான் மின்சார உற்பத்தி எடுக்கிறாங்க. இப்போ இந்த தண்ணீரை நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மிகப்பெரிய ஒரு மின்சார பற்றாக்குறை ஏற்படும். அதனால் பாகிஸ்தான் தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி உலக வங்கிட்ட போய்கிட்டு எங்களுக்கு நிதி கொடுங்க, இல்லைன்னா அந்த தண்ணியை திறந்து விட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 4 கடிதத்துக்கு மேலே போட்டாங்க. ஆனால் அந்த உலக வங்கியின் தலைவரான அஜய் பாங்கா அவர்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நாங்கள் உள்ளே வர முடியாது, நாங்கள் மூக்கு நுழைக்க முடியாது, உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருந்து அவர் ஒதுங்கிட்டார். இப்படி பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் நம்ம இந்திய அரசு எடுத்தாலும் பாகிஸ்தான் தயவு செஞ்சு இனிமேலாவது திருந்தாதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். மீண்டும் ஒரு தகவலுடன்